ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல கழுதை ஒண்ணு ஆலமரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு சப்தம். பயந்து போன கழுதை ஐயோ பூமி உடைஞ்சிருச்சுன்னு நினைச்சு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த இன்னொரு கழுதை ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறன்னு கேட்க அதையும் பயமுறுத்தி ஓட வச்சிருச்சு. இப்படியே நூத்துக்கணக்கான கழுதைகள் ஓடுதுக. இந்த விஷயம் காடு முழுக்க பரவி காட்டுல இருந்த எல்லா மிருகங்களும் ஓட ஆரம்பிச்சுது. இந்த கலவரத்தை பார்த்த சிங்கம் என்ன பைத்தியக்காரத்தனம் இது, பூமி எப்படி உடையும்னு கேக்குது. ஆகாயத்துல இருந்து பறவைகள் சீதாவை சொல்ல, சீதா குரங்க சொல்ல, இப்படியே எல்லா மிருகங்களும் அடுத்தடுத்த மிருகத்தை சொல்ல கடைசியில கழுதை கிட்ட வந்து முடியுது. சிங்கம் கழுதைய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் பாக்குது. அதுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. காத்து பலமா அடிச்சதால ஒரு தேங்காய் கல்லு மேல விழுந்திருக்கு. அதனாலதான் சப்தமும் தூசியும் ஒன்னா வந்திருக்கு. பூமி ஒண்ணும் உடையல. இவன் தான் கழுதை. ஆனா உங்களுக்கு அறிவில்லையா, வதந்தியை நம்பி எப்படி ஓடுறீங்கன்னு சிங்கம் கேட்டதும் எல்லா மிருகங்களும் தலை குனிஞ்சு நிக்குதுக. நம்ம வாழ்க்கையிலயும் இப்படிதான் வதந்திகளை நம்பி நம்மள நிறைய பேர் ஏமாந்து போறோம். சிலர் பணத்தை இழக்குறாங்க, ஒரு சில பேர் உயிரையும் இழக்குறாங்க. எதையுமே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. 1000 பேர் சொன்னாலும் தப்பு தான்.